செய்தியை பார்த்து வருகிறோம். காரைக்காலை சேர்ந்த 25 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. காரைநகர் கடல் எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மீனவர்கள் 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ். முழு விவரங்களை வழங்கலாம். தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்வாதாரம் கருதி அந்த மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்கள் பல்வேறு சிக்கல்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாவது என்பது வாடிக்கையா இருந்து வருகிறது. இயற்கை சார்ந்த இடர்பாடுகள் மட்டுமின்றி அவ்வப்போது காற்றின் வேகம் மற்றும் அந்த கடல் அலையின் திசை மாற்றம் காரணமாக மீன் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையை கைது செய்வது என்பதும் வாடிக்கையாக இருந்து வரக்கூடிய சூழல்ல கடந்த சில நாட்களாகவே இது போன்ற கைது நடவடிக்கை கணிசமாக குறைந்திருந்தது. ஆனால் இன்றைய காலை எழுந்தவுடனேயே ஒரு பேரதிர்ச்சி தகவலாக எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 25 காரைக்கால் மீனவர்களையும் அதே போல அவர்களுடைய 2 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையானது சிறைப்பிடித்திருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவலானது வெளியாகி இருக்கிறது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிப்பதற்கு மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு காரைநகர் கடல் பகுதி எல்லையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதி வழியாக ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 2 விசைப்படகையும் அதிலிருந்த 25 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசம் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று அங்கு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவதன் காரணமாக மீனவர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற சூழலுக்கு நிரந்தர தீர்வு வேண்டி நீண்ட நாட்களாக அந்த மீனவர்கள் கோரிக்கை வைத்து வரக்கூடிய சூழலில் இந்த கைது நடவடிக்கை கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிரந்தர தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிகாலையிலேயே 25 மீனவர்களும் 2 விசைப்படகுகளும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவமானது மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.